தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய போது பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அடையாளப்படுத்தினார். ஆரம்பத்தில் அதிமுக மீது பெரிய விமர்சனம் இல்லாததால் அந்த கட்சியுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் ஆட்சியில் பங்கு மற்றும் முதலமைச்சர் பதவி குறித்து விஜய் பேசியதால் அதிமுக பாஜகவுடன் இணைந்தது. இதனால் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீதும் விஜய் விமர்சனங்களை தொடுத்தார். இதற்கிடையே கரூர் நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவு விஜயின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடலாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சில நிர்வாகிகள் குரல் எழுப்பினார்கள். இருப்பினும் சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக பெறுவதற்காக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸை வெளியே கொண்டு வந்து அவர்களுடன் இணையலாம் என்று விஜய் நினைத்தார். இதற்காக அவர் ராகுல் காந்தியுடன் பேசியதாகவும் கூறப்பட்டது. ஆனால் விஜயின் காங்கிரஸ் கூட்டணி முயற்சிக்கு அந்த கட்சியின் மாநில தலைவர்கள் சிலர் உடன்படவில்லை. திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்தால் மட்டுமே எம்எல்ஏ பதவிகள் கிடைக்கும் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ராகுல் காந்தியும் விஜய் முதலில் தேர்தலில் சந்தித்து வாக்குகளை நிரூபிக்கட்டும் என்ற கருத்தில் திமுகவிடமிருந்து விலக தயக்கம் காட்டினார். இதற்கிடையில் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி விஜயை கலக்கமடைய செய்தது. காங்கிரசின் உட்பூசல்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பயணத்தையும் பாதிக்கும் என்று அவர் அஞ்சினார். மேலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்ற கட்சியினரின் பேச்சும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதற்கான செலவுகள் மற்றும் வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கப்படும் அபாயம் போன்ற கேள்விகளும் விஜயை உலுக்கின. எனவே அரசியல் பாதுகாப்பு மற்றும் திமுகவை வீழ்த்துதல் ஆகிய கணக்குகளை போட்டு தற்போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதால் அடுத்த கட்டத்தில் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் நேரடியாக பேசுவார் என்றும் தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.